செகண்ட் குவாட்ரண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு, தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ் மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து ப்ளஸ் மைனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, ப்ளஸ் கமா ப்ளஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு, தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ் மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து ப்ளஸ் மைனஸ். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வரணும். சரிங்களா? தேர்ட் குவாட்ரண்ட் வந்து மைனஸ் மைனஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது எடுத்துங்க. இதில் வந்து இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. இது வந்து ப்ளஸ் ப்ளஸில் இருக்கும், இதில் வந்து எக்ஸ் மைனஸில் இருக்கும், ஒய் ப்ளஸில் இருக்கும். அப்போது மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே வந்து எக்ஸு ஒய் ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருக்கும். அப்போது மைனஸ் மைனஸ்ஸு. இங்கே வந்து எக்ஸு ப்ளஸில் இருக்கும், ஒய் மைனஸில் இருக்கும். எப்போதுமே எக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். அப்போ ப்ளஸ் மைனஸ். ஸோ இதை வச்சு இப்போ இங்கே போடலாம். இப்போ செகண்ட் ஒன் வந்து இது எக்ஸு, இது ஒய். எக்ஸ் எதில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. ஒய் என்னத்தில் இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போது ப்ளஸ் மைனஸ்னால் எத்தனாவது குவாட்ரண்ட்டு? ப்ளஸ் மைனஸ்னால் ஃபோர்த் குவாட்ரண்ட். ப்ளஸ் மைனஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ தேர்ட் சம் எக்ஸு ஒய். எக்ஸ் வந்து மைனஸ், ஒய்யும் மைனஸ். மைனஸ் மைனஸ் வந்து எத்தனாவது குவாட்ரண்ட்டு? தேர்டு குவாட்ரண்ட். ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸு ப்ளஸ், ஒரே சைன் இல்லைன்னா ப்ளஸ் எடுத்துக்கணும். ஒய்யும் ப்ளஸ், எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு. அப்போ எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. இப்போ இங்கே வந்து 7ம் 0 கொடுத்துருக்காங்க. 0 கொடுத்துருந்தாங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0 ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருந்தால் அது எக்ஸ் டேஷில் இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் மைனஸில் இருந்தால் எக்ஸில் இருக்கும், இது எக்ஸ் டேஷில் இருக்கும். அடுத்தது செகண்ட் நம்பர் ப்ளஸில் இருந்தால் ஒயில் இருக்கும். அடுத்த செகண்ட் நம்பர் மைனஸில் இருந்தால் ஒய் டேஷில் இருக்கும். இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 7,0 இது எக்ஸு, இது ஒய். அப்போ எங்கள் நம்பர் இருக்குது? எக்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இங்கே ஒய் 0 இருந்தால் ஒயில் வராது. எங்கள் நம்பருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ்ஸாக இருந்தால் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ இங்கே சைன் போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம எக்ஸில் எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, ஒயில் 0 இருக்குனால சைன் வராது, நோவும் போட்டுங்க. அப்போது எங்கே வரும்? இது எக்ஸில் மட்டும் நம்பர் இருந்தால் அது எக்ஸ் ஆக்சஸ், ப்ளஸில் இருந்தால் அது எக்ஸ் ஆக்சஸ். இப்போ செகண்டுக்கு வாங்க. இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸில் இல்லை, சைன் இல்லை, ஏன்னா 0க்கு சைன் கிடையாது, நோன் போட்டுங்க. ஒயில் எங்கே இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போது எங்கே இருக்கும்? ஒய் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ ஒய் மைனஸு, இங்கே சைன் இல்லைன்னா அது எங்கே இருக்கும்? ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குனால ஒய் டேஷ் ஆக்சிஸ். அவ்வளோதான். இப்போ செகண்ட் சம் வந்து ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் மார்க்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஒவ்வொன்றா எழுதலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? இப்போ இங்கேருந்தே ஏலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏவோட பாயிண்ட் என்ன பாருங்கள்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். இதான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டில் பார்க்கணும். இங்கே இருக்குது -3. அப்படியே வாங்க, இங்கே ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 2ல் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் என்னது? -3,2. செகண்ட் பாருங்கள், பி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், 5ல் இருக்குது. வந்து ஒயில் 2, அப்போது 5,2. சி பாருங்கள், சி இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் 5, அப்படியே இங்கே இப்போ ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் -3. அடுத்தது டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் -3, ஒய் ஆக்சிஸ் -3. இப்போ நெக்ஸ்ட் வந்து இ இங்கே இருக்குது பாருங்கள் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், அப்படி நேராக வாங்கிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன நம்பர்? -1. ஒய் ஆக்சிஸ் 4, அப்போ -1,4. எஃப் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள் 1ல் இருக்குது. 1, ஒய் ஆக்சிஸ் 2. இஎஃப் அப்படி இங்கே பார்த்துட்டு வந்துருமா? ஜி பாருங்கள், ஜி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது? 7ல் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 4. அப்படியே இங்கே வாங்க, பி முடிச்சிட்டோம். எக்ஸு ஒய் ஆக்சிஸில் இருக்கனால ஹெச் வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கனால எக்ஸ் 0, ஒய் வந்து +2. எல்லாம் முடிச்சிட்டோமா? இங்கே வாங்க, ஐ வந்து ஆக்சிஸில் இருக்குது. என்ன ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அதான் எழுதணும். -3, ஒய் வந்து 0.
அப்புறம் இங்கே வாங்க m வந்து எங்கே இருக்கு பாருங்கள் -2, 0. L என்ன பாருங்கள் -1, 0. இது எல்லாமே எங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ y will be 0. அடுத்தது n வாங்க n வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குது -2, y ஆக்சிஸ் -1. p வந்து எக்ஸ் ஆக்சிஸ் -1, y ஆக்சிஸ் -1. அப்போ -1, -1. இந்த பக்கம் வாங்க q வோட கோஆர்டினேட்ஸு எக்ஸ் ஆக்சிஸ் 1, y ஆக்சிஸ் -1, 1, -1. r பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் 2, y ஆக்சிஸ் -1. s பாருங்கள் s ஆன் த y ஆக்சிஸ், y டேஷ் ஆக்சிஸ் இல்லைங்களா. அப்போ என்ன வரும் x வந்து 0 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -3. இப்போ 0, -3. u பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது 7, y ஆக்சிஸ் என்ன பாருங்கள் -1. ஸோ நம்ம எல்லா பாயிண்ட்டும் முடிச்சிட்டோம். கே பாருங்கள் k வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால 5, y ஆக்சிஸ் 0. ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். a b c d e f i j எங்கே இருக்குது பாருங்கள் j இல்லை, t போடுங்க. t வந்து ஆக்சிஸில் இருக்கிறதுனால 7, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது 7, 0. ஓகே நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். I hope you understood this problem properly. Thank you.